ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலும், இன்டர்வியூ ப்ராசஸ் சம்மந்தமாக என்ன மாதிரி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எக்ஸாவர் டிரைவ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஜிடியை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள் ப்ரோ. அந்த வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம் ஜிடியை பற்றி சொல்கிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஜிடின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபார்மல் டிஸ்கஷன் மாதிரி குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸோட ஒரு கிவன் டாபிக் பண்ணுவாங்க. அதை நம்ம ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணுறது தான் அந்த குரூப் டிஸ்கஷனில். அதில் அதோட பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணணும். அடுத்து டீம் ஒர்க் எப்படி நம்ம இது பண்ணுறோம், லீடர்ஷிப் குவாலிட்டி, அண்ட் நமக்கு எப்படி யோசிக்கிறோம், நம்ம எந்த வேல திங்க் பண்ணுறோம், ஒருத்தவங்க பேசினே நம்ம திரும்பி பேசக்கூடாது, அதுலேருந்து நம்ம பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி பேசுகிறோங்கிறத பார்ப்பாங்க. அண்ட் நம்மளோட நாலேஜ் அதை வச்சு நம்ம எப்படி பேசுகிறோம், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்ப்பாங்க. அண்டு இது நம்ம கான்ஃபிடென்ஸாக பேசுகிறோமா. இந்த பர்பஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஜிடி வைக்கிறதுக்கு மெயினான ஒரு 4 பர்பஸ் தான் இதில் பார்த்திங்கன்னா. ஃபஸ்ட் எடுத்தால் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்து வந்து நம்ம டீம் ஒர்க், எல்லோரும் பேசுகிறத லிசன் பண்ணுறோமா, கவனிக்கிறோமா, இல்லை நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாச்சும் இர்ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கோமான்னு அவங்க பார்ப்பாங்க. அடுத்தது கிரிட்டிக்கல் திங்க், நம்ம எப்படி யோசித்து பேசுகிறோங்கிறத பார்ப்பாங்க. அண்ட் நம்ம எப்படி கான்ஃபிடென்ஸாக பேசுகிறோமா, கிளாரிட்டியாக ஒரு பாயிண்ட்டை வந்து கன்வே பண்ணுறோமா, அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி, இது எல்லாமே பார்ப்பாங்க. நம்ம ஆட்டிடியூட் முதற்கொண்டு எல்லாமே ஜிடியில் வந்து பார்ப்பாங்க. இதில் நார்மலாக ஜிடின்னு எடுத்திங்கன்னா, அது குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு கிவன் டாபிக் கொடுப்பாங்க ஹெச்ஆர் மூலியமாக. அந்த டாப்பிக் வச்சு நம்ம எப்படி ஒருத்தவங்க பேசினே திரும்பி பேசக்கூடாது, அதுலேருந்து அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வே ஆஃப் திங்கிங்கில் வச்சு பேசணும். அதேமாதிரி நம்ம பேசுகிறது யூனிக்காக இருக்கணும். அதேமாதிரி லிசனிங் பண்ணணும், அடுத்தவங்க பேசும்போது நம்ம கவனிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் பூந்து பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் அமையும். பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதேமாதிரி டாபிக் விட்டு மாறக்கூடாது. இப்போ உங்களுக்கு கொடுத்த டாபிக் ஒன்று, நீங்கள் பேசுகிற டாபிக் ஒன்றுனா அதுவும் உங்களுக்கு நெகட்டிவாக தான் அமையும். இதெல்லாம் பண்ணக்கூடாது ஜிடியில். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஜிடின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 6 டைப் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபேக்சுவல், அப்ஸ்ட்ராக்ட், கான்ட்ரவர்சியல், கேஸ் பேஸ்ட், ஒப்பீனியன் பேஸ்ட், நாலேஜ் பேஸ்ட். ஃபேக்சுவல்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ரியல் டைமில் நடந்த இப்போ கோவிட் எக்கனமியை வச்சு ஏதாச்சும் பேசுங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 கலரை வச்சு இமேஜினேஷனில் பேசுகிறோம். இப்போ ப்ளூ இஸ் பெட்டர் தென் ரெட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு உங்கள் இமேஜினேஷனை வச்சு பேசுகிற மாதிரி. கான்ட்ரவர்சியல்னு பார்த்திங்கன்னா, டிக்டாக்கை வந்து இந்தியாவில் பேன் பண்ணாங்களே, அது வந்து அதில் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ஏன் பேன் பண்ணாங்க, அந்த மாதிரி பேசுகிறது. ஏதோ கேஸ் பேஸ்டாக பேசுகிறதுனா, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் எடுத்து அதை சால்வ் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதை சால்வ் பண்ணால் நீங்கள் எந்த வே ஆஃப் திங்கிங்கில் சால்வ் பண்ணுவீங்க அந்த ப்ராப்ளத்தை, ரியல் டைம் ப்ராப்ளத்தை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஒப்பீனியன் பேஸ்னால், இப்போ சோசியல் மீடியா வந்து நம்மளுக்கு நல்லதா கெட்டதா, இல்லாட்டி ஆன்லைன் ஷாப்பிங் இஸ் ஆஃப்லைன் ஷாப்பிங், அந்த மாதிரி நிறையா டிபேட் மாதிரி கொண்டு போகிறது. அடுத்து நாலேஜ் பேஸ். நாலேஜ் பேஸ்ன்னு பார்த்திங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன் அந்த மாதிரி. எப்போதுமே பார்த்திங்கன்னா 3 டைப்பாக தான் ஜிடி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிபேட் மாதிரி இருக்கும். ஒன்று ஆன்லைன் ஷாப்பிங் இஸ் ஆஃப்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லாட்டி பார்த்திங்கன்னா 1 to 1 மாதிரி ஒவ்வொரு அப்படியே இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்கன்னா அடுத்தது 2வது ஆர்க்கு ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி 1 to 1 செக்ஷனாக நடக்கும். தேர்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெக்னிக்கல் கேள்வியாக கேட்டு, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன் அதை பற்றி எல்லோரும் அவங்க தாட்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் கேட்பாங்க முக்கால்வாசிக்கு எல்லா இன்டர்வியூலையும். அடுத்து முதல்ல எடுத்தோன்னே ஜிடி எப்படி பேச ஆரம்பிக்கணும்னு பார்த்திங்கன்னா, இனிஷியேட் பண்ணுறதா இருந்தால் முதல்ல உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கணும். அதை பற்றி அந்த டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும் முதல்ல இனிஷியேட் பண்ணுங்கள். எப்போதுமே ஜிடியில் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, யார் இனிஷியேட் பண்ணுறாங்களோ, யார் கன்க்ளூட் பண்ணுறாங்களோ அவங்கள கன்ஃபார்மாக ஒரு சில இடத்துல மட்டும்தான் எடுக்காமல் இருப்பாங்க, மிச்சப்படி எல்லாத்துலேயும் எடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இனிஷியேட் பண்ணுறவங்க கரெக்டாக இனிஷியேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஜிடி கரெக்டாக போகும். இப்போ இனிஷியேட் பண்ணுறவங்களே டாப்பிக்கை தவிர வேறு ஏதாச்சும் டாப்பிக்கை தவிர்த்து வேறு ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே எல்லாத்தையுமே அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவங்க டாப்பிக் ஆரம்பிக்கிறவங்க தான் அதை வச்சு தான் அடுத்தது பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு 2வது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் தாட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரெப் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணணும், நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு முதல்ல பாயிண்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ரீசன் எடுத்து, அதுக்கப்புறம் ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த ரீசன்லேருந்து அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளை கனெக்ட் பண்ணி, ஒன்று ரியல் டைம் எக்ஸாம்பிள் தெரிஞ்சால் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பேசணும், இல்லாட்டி இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூங்கிற வேர்டை யூஸ் பண்ணி உங்கள் இமேஜினேஷன் தாட்ஸை கூட நீங்கள் அங்கே சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்கள் பாயிண்ட்டை கரெக்டாக யூனிக் வேலை சொல்லுங்கள், கிளாரிட்டியாக சொல்லுங்கள், கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள்.
அந்த ஆக்வர்ட் கெஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிறத முதல்ல கவனிங்க. அதுலேருந்தே உங்களுக்கு நிறைய பாயிண்ட் பேசலாம். ஃபஸ்ட்டு யாராச்சும் பேசுனாங்கன்னா அவங்கள கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க, நம்ம என்ன பேசுகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டும் தோணாது. அதே அடுத்தவங்க பேசுகிறத கவனித்து நம்ம பேசுனோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தோணும் பேசுகிறதுக்கு. நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால நம்மளுக்கும் அந்த என்ன பேச வரலாம் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சி நம்மளும் ஒரு பாயிண்ட் பேசிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி யூஸ் பண்ணணும். நம்ம வந்து எப்படின்னா இப்போ ஐ பார்ஷியலி அக்ரி ஆர் டோட்டலி டிஸ்அக்ரி அந்த மாதிரி பேசணும். அதுக்கப்புறம் நம்ம ஜிடியில் என்னென்ன டூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரிப்பேர் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், பிஸ்னஸ் அண்ட் சோசியல் டாபிக்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் கொஞ்சம் பேச முடியும். அதேமாதிரி சோசியல் டாபிக்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராம் இஸ் பூனார் பேன் மீன்ஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் தான். அதேமாதிரி நீங்கள் பேசுகிறது டாப்பிக்கில் வந்து கிளியராக இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நீங்கள் பேசுகிறது. அடுத்தவங்க பேசுகிறத வந்து கவனித்து பேசுங்க. இப்போ அடுத்தவங்க பேசுகிறப்ப ஏதாச்சும் இன்டர் பண்ணி பேசக்கூடாது. அவங்க பேசுகிறது முதல்ல கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட தாட் என்னமோ அதை ஷேர் பண்ணுங்கள். கோட்ஸ் அண்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதையும் நீங்கள் ஜிடியில் யூஸ் பண்ணி பேசுங்க, அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அடுத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஒருத்தவங்க ரொம்ப நேரமாக அமைதியாக இருந்துட்டு இப்போ திடீர்னு பேச வராங்கன்னா அவங்கள பேசுகிறத கவனிக்கணும். அதேமாதிரி அவங்க பேசுகிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதுவே ஒரு நெகட்டிவ் ஆயிரும் ஜிடியில் பார்த்தீங்கன்னா. நம்ம மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தவங்க பேசுகிறதையும் கவனிக்கணும், அடுத்தவங்கள பேசுகிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி எப்போதுமே காமன் பொலைட்டாக இருங்க. இப்போ ஒரு டிபேட் நடக்குதுன்னா நீங்கள் அவங்க தாட்ஸை ஷேர் பண்ணிட்டு அதை ரொம்ப சண்டை போடுற மாதிரி இதான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, அந்த மாதிரி ரொம்ப அடிச்சுக்கிற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. அது ரொம்ப நெகட்டிவில் மாறும் உங்கள் குரூப்புக்கு. அடுத்து டோன்ட்ஸ் இன் ஜிடின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மிட் சென்டென்ஸாக நடுவில் பூந்து பேசக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தவங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது, ரொம்ப கத்தி பேசக்கூடாது. அதே மாதிரி எமோஷ்னலாக ஆர்கியூவும் பண்ணக்கூடாது. நம்ம பேசுகிற டாபிக் விட்டு வெளியே போகக்கூடாது. இப்போ நம்ம ஒரு டாப்பிக் கொடுத்துருக்க டாபிக் கூட நம்ம பேசுகிற ஒரு டாபிக் பேசுனது இன்னொரு டாப்பிக்காக இருந்துச்சா அங்கேயே நம்ம வெளியே வந்துட வேண்டியதான். இப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒன்று சொல்ல வராங்கன்னு பார்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. அடுத்தவங்க ஒப்பீனியன் வந்து நம்ம இக்னோர் பண்ணுற மாதிரி பார்த்தோம்னா அதையும் நம்மளையும் வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதே மாதிரி இப்போ அடுத்த ஃப்ரேசஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தான் ஐ வுட் லைக் டு பிகைன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறீங்கன்னா குரூப் டிஸ்கஷனில். அதே மாதிரி இப்போ நான் ஒரு பாயிண்ட் அக்ரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஆரம்பிங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யுவர் பாயிண்ட் பிகாஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. இதே ஒரு பாயிண்ட்டை டிஸ்அக்ரி பண்ணுறீங்கன்னா ஐ ரெஸ்பெக்ட் யுவர் வியூ பட் ஐ சீ இட் டிஃப்ரெண்ட்லின்னு சொல்லி ஆரம்பிங்க. இப்போது ஒரு பாயிண்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னு நினைக்கிறேன், இன் அடிஷன் டு தட் ஐ வுட் லைக் டு சே அந்த மாதிரி ஆரம்பிங்க. கன்க்ளூட் பண்ணும்போது டு சம்மரைஸ் த டிஸ்கஷன் இஸ் கிளியர் தட் அது மாதிரி பாசிட்டிவும் நெகட்டிவும் பேசுங்க டிபேட்டாக இருந்தால். உங்களுக்கு சில டிப்ஸ் தரேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜிடியில் என்னென்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன்னா அதை மட்டும் நல்லா இது பண்ணிக்கோங்க. நம்ம வொக்காபுலரியும் ஃப்ளூயன்ஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி நிறைய நியூஸ் பேனல்ஸ் அதே மாதிரி டிபேட்ஸ் லைக் நம்ம தமிழ் சேனல்லே பார்த்திங்கன்னா நீயா நானா, தமிழா இந்த மாதிரி டிபேட்ஸ்லாம் நல்லா பாருங்கள். அதுலேருந்து நீங்கள் இங்கிலீஷில் இப்போ தமிழில் பார்க்குறது இங்கிலீஷ் நீங்களாகவே கன்வே பண்ணி அவங்க இப்படி பேசியிருந்தால் எப்படி பேசியிருப்பாங்கங்கிறது நீங்களே. அதே மாதிரி டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிங்க. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதில் எப்போதுமே நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்காதீங்க. உங்களை கான்ஃபிடென்ட்டோடே இருங்க. அதே மாதிரி பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணுங்கள் எப்போதுமே. இப்படியே இருந்தீங்கனாலே நம்ம சக்சீட் ஆகிடலாம். ஜிடியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு போனஸ் பாயிண்ட் சொல்கிறேன். முன்னாடி எக்ஸ்ட்ராவரில் கேட்ட 20 நான் அட்டன் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவரில் கேட்ட 20 கொஸ்டினை வந்து நான் ஒரு பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவில் ஜிடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஜிடியில் எந்த டாபிக் இப்போ ஜிடியில் பொறுத்த வரைக்கும் பேசும்போது உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எதுவுமே உங்களுக்கு மண்டையில் தோணல வச்சுக்கோங்களேன். ஏதாச்சும் ஒன்றுமே தோணலை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதுலேருந்து நான் ஒரு 5 விதமான WH கொஸ்டின் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் அப்படியே பொழைச்சி வந்துடலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ஆஃப்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங்கை மட்டும் பற்றி பேசுகிறாங்க. ஒய் யூ திங்க் ஆன்லைன் ஷாப்பிங் இஸ் பெட்டர் தென் த ஆஃப்லைன் ஷாப்பிங் இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிங்க. WH கொஸ்டினில் வாட், ஒய், ஊ, ஹவு அந்த மாதிரி விச் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களே ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அப்படி கேட்டிங்கன்னா அதை வச்சு நம்ம கான்வர்சேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. திரும்பி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த பதிலுக்கு நீங்கள் திரும்பி ஒரு பதில் சொல்லுங்கள். அப்படியே கான்வர்சேஷன் பில்ட் ஆச்சுன்னா நீங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ண மாதிரியா இருக்கும், நீங்கள் பேசின மாதிரி ஆயிரும். இதுதான் ஜிடியோட டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நல்ல ஃப்ளூயன்சியாக பேச பழகிக்கோங்க. வொக்காபுலரி நிறைய கற்றுக்கோங்க, படித்து பாருங்கள்.
அதே மாதிரி டிபேட்ஸ் டிவி சேனல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் டெய்லி ரீட் பண்ண ஆரம்பிங்க. டிவி சேனல்ஸில் வந்து இந்த டிபேட்டாக நீயா நானா தமிழ் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா அண்டு தமிழா இந்த மாதிரி டிபேட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் இங்கிலீஷில் கன்வே பண்ணி பேச பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதாக இருந்தாலும் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறேன்.